ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னன்னா, ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு கேட்டிங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வந்தது. ரெஸ்யூம் அனுப்புங்க, ஆதார் கார்டு அனுப்புங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. ஷிஃப்ட் பேஸஸில் தான் ஒர்க்கு. சேலரி வந்து 25,000 வந்து உங்களுக்கு டேக் ஹோம் கொடுப்போம். கிராஸ் வந்து 28 அரௌண்டு அதுமாரி வரும். இன்னும் பல பல விஷயங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ராயல் என்ஃபீல்ட்லேருந்து டைரெக்டாக ஹெச்ஆர் டீம்லேருந்து கால் பண்ணி நம்மளை வந்து வேலைக்கு கூப்பிட்றாங்க, அதுவும் வித்தவுட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருந்துச்சு. இதை நான் வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா தெரிஞ்ச பசங்க ஒருத்தன் ராயல் என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அதை விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது, இது ஒரு வகையான மோசடி கும்பல். எப்படின்னா, இவங்க வந்து எதுலேருந்துன்னா, இந்த நாக்குரி, நம்ம இந்த கிளாஸ் டோரு இதிலலாம் நம்ம வந்து வேலை வேணும்னு சொல்லி நம்மளுடைய ரெஸ்யூமை அப்லோட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, இதை சில பரதேசி நாய்ங்க, சில இவனோட என்ன சொல்லி பேசுதுன்னு தெரில, அந்த மாதிரி கோவம் வருது. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த ப்ரொஃபைலெல்லாம் தனியாக தூக்குறாங்க. என்ன பண்ணுறானுங்க, இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கிறதாவும், எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அந்த நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஜாயின் பண்ண போகிற சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, இப்போ இவ்வளோ அமௌண்ட்டு கட்டுங்க, இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்டு வைக்கப்படுறதாகவும் நான் வந்து கேள்விப்பட்டேன். நான் நல்ல வேலை இதெல்லாம் விசாரித்து பார்த்துட்டு அதெல்லாம் ஃபேக்கு. ஏன்னா அந்தளவுக்கு என் ராயல் என்ஃபீல்ட்லேருந்து டைரெக்டாக வந்து ஒரு இன்டர்வியூவே இல்லாமல் எப்படி அது சாத்தியமே இல்லைன்னு சொல்லி எல்லாம் எனக்கு கொஞ்சம் விசாரித்து பார்த்துட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் அதை விட்டுட்டேன். இன்னும் நிறைய பேர் வந்து இதே வேலையாக தான் அலைகிறானுங்க. யாரும் ஏமாந்துடாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. தப்பாக போய் மாட்டினீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்தை உருவிட்டு விட்ருவாங்க. எல்லாமே வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்லாம் எந்த கம்யூனிட்டினாலும் நினைக்காது. உங்கள் பையில் இருக்கிற பணம் அதுதான் உனக்கு முக்கியம். பார்த்து கவனமாக இருங்க.